அன்னம் சீரியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஏன்னா இந்த ரம்யாவோட ஆட்டம் இப்போ தான் ஆரம்பிக்கவே செஞ்சுருக்கு. எப்படியாவது இந்த அன்னத்தை கார்த்திக் எல்லாம் பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் தான் இந்த ரம்யா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. ரம்யாவுக்கு வந்து இங்கே முதலிரவில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து கிடையாது. எப்படிடா நம்ம இதை வந்து இது பண்ணுறது, எப்படி நம்ம இதை கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கான். இந்த நேரம் பார்த்து அண்ணன் வந்து சும்மாவாக இருப்பாங்க. கரெக்டான டைமிங்கில் ஒரு கவுண்டர் போடணும் அப்படின்னு தானே வருவாங்க. உடனே வந்து இங்கே ரம்யாவை, மணி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா செண்பகம் எல்லாருமே கூட்டிகிட்டு போகும்போது அண்ணன் குறுக்க வந்துட்டு, அண்ணி நீங்கள் எதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்கள் மதிப்பிற்குரிய கமிஷனர் மேடமை நானே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, இதை கேட்டுட்டு மணி வந்து, ஏய் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற? உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவமாக பற்றிக்கிட்டு வருது, பேசாமல் போறியா அப்படின்னு சொல்ல, உடனே ரம்யாவுக்கு உள்ள குளுகுலுன்னு இருக்கு. உடனே வந்து இங்கே அண்ணமும் வந்து, அண்ணி எதுக்கு இப்போ வந்து கோவப்படுறீங்க? நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? கமிஷனர் மேடம் உங்ககிட்ட நான் ஆரத்தி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது, இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க கையால் ஆரத்தி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே போல் இப்போ அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் நான் ஆல்ரெடி இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டால் தானே அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏய் இதை பாரு, இந்த யாருமே வந்து இங்கே உங்ககிட்ட கேட்கல. தேவையில்லாமல் ஏதாவது வந்து பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காம ஓரமாக போ அப்படின்னு சொல்ல, அண்ணி இதை நீங்கள் சொல்லாதீங்க, கமிஷனர் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அண்ணி அவங்க சொல்கிறதே சரிதான், அண்ணமே என்னை கூட்டிகிட்டு வந்து விடட்டும், நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி, இங்கே செண்பகமும் வந்து, என்ன தங்கம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, இவ போய் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதா? எதுக்கு இவ தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே நம்ம நம்பணும் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்ல, ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விடணும்னு தானே ஆசைப்பட்றாங்க, அவங்க ஆசைப்பட்டபடியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விடட்டும், அதனால் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ரம்யாவும் வந்து சொல்கிறாங்க. கொடுங்க அண்ணி நானே கூட்டிகிட்டு போய் விட்றேன் அப்படின்னு பால் சொம்பை வந்து இங்கே ரம்யா கையில் வந்து வாங்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அண்ணமும் வந்து போயிடுறாங்க. மேலே ஏறி போயிட்டு அண்ணமும் இங்கே ரம்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ரம்யா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வீட்டில் நீ என்ன நினச்சாலும் அது கூடிய சீக்கிரத்திலேயே நடக்காமல் போகும். அதையும் நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. என்ன அண்ணன் பயம் விட்டு போயிடுச்சா? இந்த ரம்யா வீட்டில் கால் எடுத்து வச்ச உடனே உன்னையும் உன் புருஷனையும் எப்படி இந்த ரூமை விட்டு வெளியே துரத்தினேனோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் உங்கள் 2 பேரையும் அந்த வாத்தியையும் சேர்த்து நாங்கள் 3 பேரையுமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன். இந்த வீட்டில் இனி என்ன நடந்தாலும் அது நான் சொல்கிறபடி மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் கமிஷனர் மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இனிமேல் இந்த வீட்டில் நடக்கும். ஆனால் இது எனக்கு தெரியும், உங்களை நம்பிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. கூடிய சீக்கிரத்திலேயே நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது எல்லார் முன்னாடியும் நான் நிரூபித்து காட்டுறேன். அப்போது நான் வெளியே போகணும் கிடையாது, இந்த வீட்டில் உள்ளவங்களே உங்களை வெளியே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ரம்யா அப்படின்னு சொல்ல, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை. அதை நீங்கள் ஏதாவது தப்பாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி சரி, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவை சொல்ல, தாராளமாக பாருங்கள். அச்சோ நான் வேறு உங்ககிட்ட தேவையில்லாத விஷயத்த பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல இருக்குது. உள்ளே போங்க, எங்கள் பெரிய தான் நிறைய ஆசைகளோடோ கனவுகளோடோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். உள்ளே போயிட்டு அவங்கள எப்படிலாம் ஏமாற்றலாம், இந்த முதலிரவை எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்தலான்னு நல்லா பிளான் பண்ணிவிட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணமும் திரும்பி போயிடுறேன். இவளுக்கு இருக்கு ஒரு நாள், என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்கா இவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து திரும்பி உள்ள ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரே குஷியில் வந்து அப்படியே கனவு லோகத்தில் வந்து ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்கார். இதை பார்த்துட்ட உடனே ரம்யா உள்ளே போயிட்டு அப்படியே கோவமாக நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே சரவணனுக்கு பயங்கரமாக வெக்கம் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், ச்சே இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடு, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கூட வந்து கிடையாது,
நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரம்யா ரொம்பவே கோவப்பட்டு வெறுப்பில் நின்றுக்கிட்டு இருக்கா. மேடம் என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சரவணன் கூப்பிட்ட உடனே ரம்யா இங்கே உள்ளே வந்துட்டு தாப்பாலையும் போட்டுட்டு வர வர இங்கே சரவணனுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. ரம்யா வந்து பால் சொம்பு அங்கே வைக்க வந்து வரும்போது உடனே சரவணன் எந்திரிச்சு, ஐயோ மேடம் என்ன பண்ணுறீங்க, கால்லெல்லாம் விழுங்காதீங்க, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ரம்யா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் சொம்பு அங்கே வைக்கிறாங்க. ஓ, பால் சொம்பு அங்கே வைக்கிறதுக்காக வந்தீங்களா, சரி சரி, நீங்கள் கூட என் காலில் தான் விழுக வர்றீங்களோ அப்படின்னு நினச்சேன், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது மேடம், நீங்கள் என் கால்லெல்லாம் ஒன்றும் விழ வேண்டாம் அப்படின்னு சொல்ல ரம்யா அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து நிற்கிறேன். என்ன மேடம் எதுக்காக இப்போ என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க, நான் தான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்ல சரவணன், என்ன ஓவராக கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள், இந்த சினிமாலெல்லாம் வர்ற மாதிரி முதலிரவு அலையில் வந்த உடனே பொண்ணு பையன்கிட்ட வந்து பால் சொம்பு கொடுத்துட்டு காலில் விழுந்து புருஷன் குடித்ததை மிச்சம் மீதி இருக்கிறத பொண்டாட்டியும் குடிப்பாங்க, இதெல்லாம் சினிமாவுக்கு வேணால் சரியாக இருக்கும் சரவணன், ஆனால் நிஜத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் குடிச்சு முடிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிக்கிட்டு இந்த முதலிரவு அறையில் நீங்கள் வந்து சினிமாவில் பார்த்த மாதிரி நிஜத்தில் கூட வந்து நடக்கும், அதனால் நான் கொஞ்சம் குடிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் குடிங்க மேடம் எனக்காக அப்படின்னு சொல்ல, சரவணன் நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் விழுகுதா இல்லையா, எனக்கு பால் வந்து சுத்தமாக பிடிக்காது, எதையுமே நான் வந்து குடிக்கவே மாட்டேன், தேவையில்லாமல் என்னை வந்து கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குடிங்க, இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மேடம் 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 எதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, அப்படி நான் என்ன உங்ககிட்ட தப்பாக கேட்டுட்டேன், பால் தானே குடிக்க சொன்னேன், இதுக்கு இவ்வளோ கோவமாக நீங்கள் படுறீங்க, சரி விடுங்க, பால் குடிக்கவே வேண்டாம், எனக்கும் வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம், விட்டுருவோம், சரி இங்கே இவ்வளோ பழம் வச்சுருக்காங்க, ஸ்வீட் வச்சுருக்காங்க, உங்களுக்கு இதில் எது வேணும்னு சொல்லுங்கள், அதை நான் என் கையாலேயே கட் பண்ணி என் கையாலேயே உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன், நீங்களும் எனக்கு ஊட்டி விடுங்க, அப்போ தானே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் ரம்யா கேட்க, என்ன மேடம் எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, இன்றைக்கி நமக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன மேடம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாந்தி முகூர்த்தம்னா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன, இதை நான்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் வந்து எனக்கு வெக்கமாக வருது மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரம்யாவுக்கு இங்கே கோபம் வந்து தலைக்கேறுது. ச்சே, இவன் கெட்ட கேட்டுக்கு இவனுக்கு சாந்தி முகூர்த்தம் தான் ஒன்று கேடு, இதில் வெக்க வேற படுறானா, இதை பார்க்கணுன்னு என் தலையில் எழுதி வச்சுருக்க பாரு, எல்லாம் என் தலைவிதி, நம்ம ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த அண்ணன் என்னடா அப்படின்னா அப்படியே இவன்கிட்ட நம்மளை மாட்டி விட்டு போயிட்டாலே, ச்சே இவன்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரம்யா இங்கே நின்றுக்கிட்டே இருக்கா.